லெப்பையில் கத்தார் லெப்பையில் உள்ள ஹெல்த் கேர் பிரைமரி கார்ப்பரேஷன் இதுதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அஜ்னபிகளுக்கும் இங்கே பார்த்துக்கலாம். லெப்பையில் உள்ளது இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அல்மீரா பக்கத்தில் பெரிய அல்மீரா இருக்குது. இது பார்க்கு, ஆப்போசிட்டில் இருக்க பார்க் இது. சொந்தங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் முத்து. இதான் லெப்பையில் இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. இங்கே ஹவுஸ் டிரைவர்களுக்கு, ஹவுஸில் இங்கே உள்ள அரபிக்காரங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இங்கே நடக்கும். அதை இல்லாமல் கம்பெனியில் உள்ளவங்களுக்கெல்லாம் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அவங்களாம் ப்ரைவேட்டில் அவங்களுக்கு தனியாக கிளினிக்கு இன்சூரன்ஸ் போட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் அவங்க பார்த்துக்கணும். ரொம்ப உடம்பு சரியில்லை, எமர்ஜென்சினா மட்டும்தான் கொண்டாந்து இங்கே பார்க்கலாம். ஒரு எமர்ஜென்சினா உயிருக்கு போராடுற நிலைமை இருந்தால் தான் இங்கே கொண்டாந்து வருவாங்க. மற்றபடி காய்ச்சல் தலைவலினாலாம் அவங்க ப்ரைவேட்டில் தான் போய் பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்த் கார்டு கொடுத்து ஒரு 50 ரூபா கட்டி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். இங்கே மெயினாக வீட்டில் இருக்க டிரைவர்கள் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணுங்கள். கொலஸ்ட்ரால் இருக்கா, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம இங்கே அதிகமாக நம்ம சாப்பிட்றது கோழி, மட்டனு இதான் அதிகமாக கோழி தான் சாப்பிடுவோம். அதனால் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொலஸ்ட்ரால் கூட இருந்துச்சுன்னா என்னென்னு தெரியும், இது வரும், அட்டாக் வரும். அதனால் நீங்கள் மெயினாக கொலஸ்ட்ரால் கூட இருக்கா என்ன ஏதுங்கிறத செக் பண்ணிக்கங்க. சுகரு, பிபி எல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு ஃப்ரீ தான். இங்கே வீட்டில் உள்ள டிரைவர்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிரைவர்கள் ஹெல்த் கார்டு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கபில் இருப்பாங்க, கபிலோட ஐடி, கபிலோட ஹெல்த் கார்டு, இது ரெண்டையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஃபோட்டோ கொண்டாந்து கொடுத்து இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்து கவுண்டருக்கு போக சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு 50 ரூபா காசு கட்டினீங்கன்னா உடனே ஹெல்த் கார்டு கிடச்சிடும். சிம்பிள் தான். உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கபில்கிட்ட ஏற்கனவே இல்லை, ஹெல்த் கார்டு இல்லைன்னா கபில்கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஹெல்த் கார்டு பண்ணிடுங்க. ஏன்னா ஹெல்த் கார்டு இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க உடம்பு சரியில்லைன்னா பார்க்குறதுக்கு. அதோடவும் நீங்கள் கபில்கிட்ட கேட்கும்போது எங்கே ஹெல்த் சென்டர் வருது கபிலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தான் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ரயானில் ஹெல்த் சென்டர்னால் ரயானில் தான் போய் பார்க்க முடியும். ரயானில் ஹெல்த் சென்டர் கார்டு வாங்கிட்டு நீங்கள் ஒரு லெப்பையிலையோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ பார்க்க முடியாது. ரயான்னா ரயானில் தான் போய் பார்க்கலாம். அந்த ஹெல்த் கார்டை வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஃப்ரீ தான் வந்தீங்கன்னா உள்ள இருக்க. அதனால் மெயினாக ஹெல்த் கார்டு எடுத்து வச்சுருங்க. டிரைவரு வீட்டில் வேலை செய்கிறவங்க எந்த வேலைக்கு வந்திருந்தாலும் ஹெல்த் கார்டை வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடிக்கடி உடம்பை செக் பண்ணுங்கள். ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ராலு இதுகளை ஃப்ரீ தானே. 3 மாதத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணிங்கன்னா செக் பண்ண இது சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இது வேணும், கிரெடிட் கார்டு வேணும். அது யார் பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கபில்கிட்ட கேட்டு வாங்கிட்டு மருந்து மாத்திரை வாங்கணும். மருந்து மாத்திரை கவர்மெண்ட்டில் கம்மி தான். அதே மாத்திரை ப்ரைவேட்டில் போய் வாங்கினீங்கன்னா செம்ம காசு. நல்லது. அதேமாதிரி ட்ரீட்மெண்ட்டும் தரமான ட்ரீட்மெண்ட் இருக்கும். இது லெப்பை, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க ஹெல்த் பிரைமரி லெப்பை 24 ஹவர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலு. நல்லா உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐடி கம்பெனி மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நீட்னஸாக அவ்வளோ தரமாக இருக்கும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கத்தாரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ நீட்னஸாக இருக்கும். நல்ல ட்ரீட்மெண்ட்டும் நல்ல தரமாக இருக்கும். அதனால் ஹெல்த் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒர்க்கர்ஸ்.